நெல்லம் பைத்துக்கு எரும மாட்டில் தயாரிச்ச பஞ்சகவ்யம் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. அதிகமா புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாரம்பரிய அரிசி அப்படின்னா அது தில்லைநாயகம் தான். ஒரு ஏக்கருக்கு நான் ஒரு மீன் குளம் வச்சிருக்கேன். மில்லுல வர்ற அந்த உமி, அந்த பீஸ்டோன்ல இருந்து வரக்கூடிய அந்த அரிசி, பறக்கிற அரிசி, அதோட தொளி, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம மீன்களுக்கு இரையாக்கிடுறோம், மீன்களுக்கு கொடுத்துட்றோம். நல்ல சத்துள்ள நார்ச்சத்துள்ள பாரம்பரிய அரிசியை சாப்பிடும்போது அதோட வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமா இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். மீன் எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம வயலுக்கு கழிச்சு விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் அமோனியா ரொம்ப ரிச்சா இருக்கும். அப்போ நம்ம சாயில் வந்து ரொம்ப டென்ஸா மாற ஆரம்பிச்சிடும். ஒரு 14 ஏக்கர்ல இந்த வருஷம் நம்ம ஒரு 9 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் பண்ணியிருக்கோம். கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, மிளகு சம்பா, ஆத்தூர் கிச்சடி, சிவன் சம்பா, தங்க சம்பா, தூயமல்லி, கிட்டத்தட்ட கொட்டாரம் சம்பா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 8-9 வகையான வெரைட்டிஸ் நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இலுப்பைப்பூ சம்பா, ரசகடம், இது ரெண்டுமே பக்கவாதம், வலிப்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த 2 அரிசியுமே ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கடந்த 1 வருட காலமா அதுக்கு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு அதுல வந்து சத்துமாவு பண்றது, அதுல கஞ்சி மிக்ஸ் பண்றது, அதுல உப்புமா பண்றது, அதுல என்னென்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கான ரிசல்ட்டும் ஓரளவுக்கு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு கருப்பு கவுனி அப்படின்னா என்னோட பண்ணையில கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 2 டன் வரைக்கும் நான் எடுக்கிறேன். நாட்டு கருப்பு கவுனி தான் எடுக்கிறேன். இதுக்கு இடுபொருள் அப்படின்னா எனக்கு 0. 12,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு தொட்டியை கட்டியாச்சு. இரும்பு சாணிக்குன்னு தனியாக ஒரு தொட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி நாட்டு மாட்டு சாணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தொட்டி வச்சிருக்கேன். இந்த ஜீவாமிர்த தொட்டியில எருமையோட சாணியை முதல்ல எடுத்து போடுவோம். மூத்திரம் அதுக்கு தேவையான அளவுக்கு விடுவோம். தண்ணி விடுவோம். தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, உளுந்து, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, இதை தாண்டி சர்க்கரை, மற்றபடி இந்த பழங்கள் எல்லாமே போட்டு நம்ம இந்த ஜீவாமிர்தத்தை பண்ணியிருந்தோம். என்னோட தோட்டத்தில் எது விளைஞ்சாலும் என்னோட கடையில் கொண்டு போய் நான் வச்சிருவேன். மக்கள் வந்து அதை விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. பருக்கை இயற்கையாங்காடி மேலே இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, நாம் வந்து இயற்கை விவசாயத்தில் தான் இந்த பொருளை விளைவிச்சு இயற்கையான முறையில் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை என்னோட கஸ்டமருக்கு நான் விதைச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம்ங்க. என் பேர் டாக்டர் ராஜேஷ்குமார், முன்னாள் பேராசிரியர், இந்நாள் இயற்கை விவசாயி. நான் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தநாயக்கம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவனுங்க. நான் வந்து ஒரு இயற்கை விவசாயியாக வந்ததுக்கு காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு செடன்டரி லைஃப் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். என்னென்னா, ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ வெந்ததை திங்கிறோம், விதி வந்தால் சாகிறோம் அப்படிங்கிற மாதிரி, ஏதோ கொடுக்குறாங்க, ஏதோ கடையில் நம்ம போய் வாங்குகிறோம், சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இதுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மக்களுக்கு இவ்வளவு நல்லா இருந்தும் ஏன் நோய் வருது? அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நஞ்சு தான் அத்தனைக்கு காரணம் அப்படிங்கிறது நமக்கு புலப்பட ஆரம்பிச்சது. அந்த நஞ்சு இல்லாத உணவை எப்படி உற்பத்தி பண்ணலாம்? அப்போது இயற்கை வேளாண்மை தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு சிந்தனை வருது. அந்த சிந்தனையின் விளைவாகத்தான் நான் ஒரு இயற்கை விவசாயியாக என்னை நான் பரிணமிச்சுக்கிட்டேன், என்னை நான் மாற்றிக்கிட்டேன். இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படிங்கிறது நம்ம ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதாவது கைகால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி வலிகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. நாளடைவில் நம்மளுக்கு வந்து சோர்வு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, இதெல்லாம் வேலைப்பளுவின் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பொதுவாக நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு காரணம் அது இல்லை, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி, பாரம்பரிய அரிசிகளை தேடி நம்ம அலைய ஆரம்பித்தோம். ஒரு 2015, 2014 அந்த வாக்கிலேயே நம்ம கோயம்புத்தூரில் நிறைய இடங்களில் தேடி, அப்போ இவ்வளோ பரவலாக்கம் ஆகலை, நிறைய இடத்துல தேடி எனக்கு வந்து கிடைச்சது. ஒரு இடத்துல கருப்பு கவுனி கிடைச்சது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அதோட இம்பேக்ட் நமக்கு பார்க்க ஆரம்பிச்சோன்னே ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டு ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. அதோட பயணம் தான் முத என் பண்ணையில் வந்து கருப்பு கவுனியை செய்ய வச்சது. கிட்டத்தட்ட ஒரு 14 ஏக்கரில் இந்த வருஷம் நம்ம ஒரு 9 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, மிளகு சம்பா, ஆத்தூர் கிச்சடி, சிவன் சம்பா, தங்க சம்பா, தூயமல்லி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கொட்டாரம் சம்பா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 8-9 வகையான வெரைட்டிஸ் நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இதில் இந்த வருடம் நான் பெருசாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் இந்த வருஷம் நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா R&D பண்ணியிருக்கோம். என்னென்னா, வருடம் 2 ரகங்களை நம்ம புதுசாக நம்ம மண்ணுக்கு பழக்கப்படுத்தினாலும் ஒரு 2-3 ரகங்களை வந்து நம்ம எடுத்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்குவோம். அதில் எடுத்துக்கிட்ட ஒரு ரகம் தான் நான் சொல்ல போனால் தில்லைநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரபு நெல் ரகம். இந்த மரபு நெல் ரகத்தில் அதிகமாக பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாரம்பரிய அரிசி அப்படின்னா அது தில்லைநாயகம் தான். இன்னொன்று வடநாட்டில் இருக்கக்கூடிய மலைவாழ் கிராமத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வகையான பாரம்பரிய நெல் இருக்குது. அது இன்னும் புழக்கத்துக்கு பெருசாக வரல. ஆனால் தில்லைநாயகம் இப்போ வந்து நிறைய விவசாயிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தில்லைநாயகத்தில் இவ்வளோ புரதச்சத்து இருக்கிறதுனால மோஸ்ட்லி
புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். உடல் சோர்வாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதாவது ஒல்லியாக இருக்கிறோம் நாங்கள், எங்களுக்கு இது தேவை அப்படின்னு சொல்கிறவங்க எடுத்துக்கலாம். வேற என்ன, இருதயம் சம்மந்தமான நோய்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எடுத்துக்கலாம் இந்த தில்லை நாயகம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரசகடம் அப்படின்னு ஒரு வெரைட்டி பண்ணியிருந்தோம். இலுப்பைப்பூ சம்பான்னு ஒரு வெரைட்டி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இலுப்பைப்பூ சம்பா ரசகடம் இது ரெண்டுமே ஸோ பொதுவாக நிறைய இன்னைக்கு வந்து டிஜிட்டல் யுகத்தில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக அடுத்த தலைமுறை ஜென் இசட் இல்லாட்டி ஜென் ஆல்ஃபா குழந்தைகள் வந்து அதிகமாக தொழில்நுட்பத்துக்கு ரொம்ப ஒரு அடிமையாகி போன சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ அதில் இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அதில் இருந்து அவங்களுக்கு தாக்கம் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பிரைன் டேமேஜ் வருது, இல்லாட்டி மூளை சம்பந்தமான சில கோளாறுகள் இன்னைக்கு குழந்தைகளுக்கு வர்றதை நம்ம அங்கொன்னும் இங்கொன்னுமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதை தாண்டி பக்கவாதம், வலிப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த 2 அரிசியுமே ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கடந்த 1 வருட காலமாக அதுக்கு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு ஸோ அதில் வந்து சத்து மாவு பண்ணுறது, அதில் கஞ்சி மிக்ஸ் பண்ணுறது, அதில் உப்புமா பண்ணுறது, ஸோ அதில் என்னென்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கான ரிசல்ட்டும் ஓரளவுக்கு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் வந்து இதை வந்து வாங்கி ரெகுலராக உட்கொள்ள ஆரம்பித்து 2-3 மாதங்கள் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து ஒருத்தர் சொன்ன பாசிட்டிவ் ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, என் குழந்தைக்கு அந்த வலிப்பு வந்து ஜலவாய் உழுக்கும், அது வந்து இப்போ ஸ்டாப் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே இதோட முதல் வெற்றின்னு நான் பார்க்குறேன் எப்பவுமே. அதாவது இலுப்பைப்பூ சம்பாவில் வந்து கஞ்சி பண்ணுறதும் சரி, ரசகடத்தில் சத்துமாவு பண்ணுறதும் சரி. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு இது ஒரு பெரிய இம்பாக்டை கொடுத்தது அப்படின்னாலே கண்டிப்பாக நான் இன்னும் புதுசாக வெரைட்டிஸ் நான் ட்ரை பண்ணிகிட்டே தாங்க இருப்பேன். ஸோ நிறைய நார்த்தில் இருந்தெல்லாம் வெரைட்டிஸ் கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நிறைய விவசாயிகள் கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்களை கலெக்ட் பண்ணி ஒரு 80 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம பண்ணையில் சேகரித்து வச்சிருக்கிறோம். ஸோ 30 வகையான பாரம்பரிய ரகங்களை நம்ம மண்ணில் எடுத்து பண்ணியிருக்கோம். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா பயோடைவர்சிட்டி, அதாவது உயிர் பன்மையம். ஏன் நம்ம பண்ணையில் இந்த உயிர் பன்மையம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இயற்கையில் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்குமே உயிர் பன்மையம் அதிகமாக வரும். இப்போ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பண்ணையில் இயற்கை விவசாயத்துக்கு உண்டான எல்லா இடுபொருளுமே கொடுக்குறோம். ஜீவாமிர்தம், மீன் அமிலம், பஞ்சகவ்யம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கொடுக்குறோம். செயற்கை உரங்கள் எதுவுமே நம்ம போடுறதில்ல. அப்போ ஆப்வியஸ்லி இந்த உயிர் பன்மையம் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாக நம்ம மண்புழு வந்து எனக்கு உற்பத்தி அபரிவிதமாக இருக்கும். என்னோட தூரை சுற்றி எப்பவுமே ஒரு புத்து மாதிரி கட்டிகிட்டு இருக்குங்க. அந்த தூரில் புத்து கட்டுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய மேஜிக் தான் பண்ணும். என்ன அப்படின்னா, அந்த தூருக்கு தேவையான அனைத்து வசதியான அனைத்து சத்துக்களும் அந்த தூரில் கிடைக்கக்கூடிய எல்லா வேலையுமே இந்த இது பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் முதல்ல வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உற்பத்தி ஆகும். அது வந்து ஜீரோ டைலேஜ்னுவாங்க, கிளறி உழவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது 2வது இதை தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது மண்புழு உற்பத்தி ஆகும். அந்த மண்புழு உற்பத்தி ஆச்சு அப்படின்னா அது இன்னொரு வேலை பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் ஜீரோ ப்ளஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொய் உழவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 விஷயமும் எனக்கு இயற்கையாகவே என் பண்ணையில் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட வரப்புகள் 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா குடஞ்சி வச்சிருக்கும் நண்டுகள் என் வரப்பில் எப்பவுமே சர்வசாதாரணமாக இருக்கும். ஸோ நண்டுகள் பார்க்கலாம், எலிகள் பார்க்கலாம். அதாவது தண்டை கடிச்சு அந்த கீழே சாய்ச்சி அதை சாப்பிட்ற கோலங்கள் என்னோட பண்ணையில் அடிக்கடி நடக்கும். அப்போ அந்த எலிகளை விரட்டுறதுக்கு பாம்புகள் வருவதும், அதனால தான் பொதுவாக இந்த ஏரியாவில் வந்து கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க, இந்த தோட்டத்துக்கு போனால் நிறைய பாம்புகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா களை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் மக்கள் யோசிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் பயிர் மீறிச்சு அப்படின்னா உள்ளே வரமாட்டாங்க களை எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் என்னோட பண்ணை இயங்கிட்டு இருக்கு. பொதுவாக ஒரு கிராப் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 மாத காலம் கேப் விடுவோம். இஃப் டைம் பர்மிட்ஸ், இஃப் இட்ஸ் நாட் ஸோ அடுத்த வருடத்துக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் இந்த வருஷமே பண்ண ஆரம்பிச்சிருவோம். லைக் பசுந்தாள் உரம் கொடுக்கறது, ஊட்டமேற்றிய தொழு உரம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும்போது எனக்கு அந்த உயிர் பன்மையும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த பயோடைவர்சிட்டியை நம்ம வெளியில் போகாமல் பார்த்துக்க முடியும். ஈவன் நீங்கள் என்னோட தோட்டத்துக்குள்ளே காரில் வரும்போதே நீங்கள் பார்க்கலாம், அப்படியே சொங்கின்னு குருவிங்களாம் எந்திரிச்சு ஓடும். ஏன்னா அது சாப்பிட்ட மிச்சம் தான் நம்மளுக்கு நெல்கதிர்களாக கிடைக்கும். இந்த பயோ இன்புட்ஸ் தயாரிக்கிறதுக்கு நிறைய பேர் நாட்டு மாடுகள் வச்சுருக்கிறாங்க. நாங்களும் நாட்டு மாடு வச்சுருக்கிறோம். ஸோ நாட்டு மாடு இல்லாமல் ஏன் எரும மாட்டில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நெல்லம் பயித்துக்கு எரும மாட்டில் தயாரித்த பஞ்சகவ்யம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குதுங்க. ஸோ அதுக்காக அது நான் கொடுக்கலன்னு சொல்லலை. எனக்கு இன்னொன்று, ஸோ நாட்டு மாட்டில் இருந்து அவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் எனக்கு வராட்டியும்
வெறும் இதுக்கு இருக்க விஷயத்துக்கு மட்டும்தான் அதை நம்ம வச்சிருக்கோம். பட் இதுல இருந்து எனக்கு ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் கிடைச்சிரும். அதாவது பால் மூலமாக எனக்கு ஒரு உபரி வருமானம் கிடைக்குது. ஸோ அந்த வருமானத்தை வச்சு தான் நம்ம மற்ற வேலைகள் செஞ்சுக்க முடியுது. அந்த ஒரு காரணம் எனக்கு இதுல 2 நன்மைகள் இருக்கு. ஒரு உபரியும் வருது, எனக்கு அதுல இருந்து வரக்கூடிய கழிவுகளையும் நான் மேலாண்மை பண்ணிக்கிறேன். அந்த ஒரு காரணம் தாங்க நம்ம எரும மாட்டுல இருந்து கனஜீவாமிர்தம் ஜீவாமிர்தம் தயாரிப்பதற்கான காரணம். இயற்கை விவசாயம் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட அடி உரம் இல்லாட்டி மேல் உரம் இல்லாட்டி தொழு உரம் எதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஜீவாமிர்தம் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் முதல்ல எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 200 லிட்டர் பேரலில் சாணி இதெல்லாம் போட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதை எடுத்துகிட்டு போய் ஊற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன வருடம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு 12,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு தொட்டியை கட்டியாச்சு. ஸோ அந்த தொட்டியில் நமக்கு தேவையான ஜீவாமிர்த தொட்டின்னு அதுக்கு பேர், இல்லாட்டி நான் அதுக்கு பேர் வந்து என்னோட விஷயத்தில் உரக்கிடங்கு. ஸோ அதில் எனக்கு தேவையான விஷயங்கள், அதாவது எரும சாணிக்குன்னு தனியாக ஒரு தொட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி நாட்டு மாட்டு சாணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தொட்டி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எரும சாணி தயாரிக்கிறது, எரும சாணியில் வந்து வரக்கூடிய அந்த ஜீவாமிர்தத்தோட பலன் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி என்னோட மண்ணுக்கு நான் கொடுக்குறப்போ, ஸோ அதுவே திரும்ப கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த 12,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இந்த ஜீவாமிர்த தொட்டியில் ரெகுலராக விழுகிற சாணி, அதாவது ஒரு 4 எருமை இருக்குது அப்படின்னா 4 எருமை எப்பவுமே ரொட்டேஷன் பேஸில் வச்சுக்கிட்டே இருப்போம். அதாவது கரவெளியே தான் இருக்கும். ஸோ அந்த எருமையோட சாணியை முதல்ல எடுத்து போடுவோம். ஈக்குவலாக இந்த சென்ஸ் மூத்திரம் அதுக்கு தேவையான அளவுக்கு விடுவோம், தண்ணி விடுவோம். அப்புறம் ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் ஒன்றா கொடுப்போம். பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட மில்லில் இது கிடைக்குங்க, அதாவது தேங்காய் புண்ணாக்கு கிடைக்கும், சர்ப்ளஸாக கிடைக்கும். அதே மாதிரி எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இந்த 3 வகையான புண்ணாக்கும் என்னோட மில்லிலேருந்து எனக்கு கிடைச்சிரும். ஸோ அதை எடுத்து நான் ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்குவேன். 1 இளநீ என்னோட தோப்புலேருந்து நான் வெட்டிக்குவேன். உளுந்து, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, ஸோ இது எல்லாம் 3யுமே சம பங்கில் கலந்து ஒரு 15 கிலோ அளவுக்கு எடுத்துக்குவேன். எடுத்து தண்ணியில் ஊற வச்சு களைஞ்சு அதையை வந்து முளைக்கட்டி அப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்து மாவாக தான் நம்ம கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரு என்ரிச்டு ஃபெர்மெண்டேஷனாக அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தாண்டி சர்க்கரை, கிட்டத்தட்ட இந்த 12,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இந்த ஒரு தொட்டிக்கு மட்டும் நான் 300 கிலோ சர்க்கரை போட்டிருக்கேனுங்க. ஒரு 300 கிலோ சர்க்கரை போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து ஒரு 500 கிலோ வரைக்கும் வாழைப்பழம், மற்றபடி இந்த பழங்கள் எல்லாமே போட்டு நம்ம இந்த ஜீவாமிர்தத்தை பண்ணியிருந்தோம். இந்த ஒரு தேவை மட்டும்தான் எனக்கு. இந்த ஒரு சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு அரை தொட்டி வரைக்கும் எனக்கு முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறத நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்படியே ஸ்லரி பம்பை வச்சு டிராக்டரில் ஏற்றி என்னோட தோப்புக்கு நான் உரமாக கொடுத்துருவேன். ஸோ இது வருஷம் நடந்துகிட்ருக்கிற இந்த 2 வருஷ காலமாக அது நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். எனக்கு இந்த தோப்பில் இதை கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தோப்பில் பொதுவாகவே ரொம்ப இறுகி கிடந்த காலங்கள் போய் இப்போ மண் வந்து ஓரளவுக்கு புலன்னு ஒரு அளவுக்கு ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ண முடியுதுங்க. இந்த செடிகளுக்கோ, இந்த பூச்செடிகளுக்கோ, இந்த மர வகைகளுக்கோ, இந்த பழமர வகைகளுக்கோ கொடுக்கும்போது அதோட வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. அதே மாதிரி அதுலேருந்து விளைஞ்ச ஒரு காய், ஒரு கனி, அதாவது இப்போ மாதுளம்பழமே இருந்தாலும் சரி, கொய்யாவே இருந்தாலும் சரி, அவ்வளோ ருசியாக இருக்குது இதிலேருந்து வர்றது. எலுமிச்சம்பழம் என்னோட தோட்டத்தில் எது விளைஞ்சாலும் என்னோட கடையில் கொண்டு போய் நான் வச்சுருவேன். ஸோ மக்கள் வந்து அதை விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. பருக்கை இயற்கையாங்காடி மேலே இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, நாம் வந்து இயற்கை விவசாயத்தில் தான் இந்த பொருளை விளைவிச்சு இயற்கையான முறையில் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை என்னோட கஸ்டமருக்கு நான் விதைச்சிருக்கிறேன். பாரம்பரிய ரகங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஈல்டு அப்படின்னாலே ரொம்ப குறைவாக தான் வரும். ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்த பூமி கூட நம்ம பெருசாக ஒரு கனெக்ஷன் இருக்காதுங்க. நம்ம வந்து பூமியை உடனே மாற்றணும் அப்படின்னா அது மேஜிக்கெல்லாம் பெருசாக நடந்துடாது. ஒரு 50 வருடமாக செயற்கை விவசாயம் பண்ணிட்டு உடனே நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறுறேன், இயற்கை இடுபொருள் கொடுத்தேன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது நம்மளோட புரிதலை தான் காட்டுது. நமக்கு சரியாக புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஒரு 4-5 வருட காலங்கள் அது கூட நம்ம பழகி அதுக்கு தேவையான பயோ இன்புட்ஸை நாமளே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மூலமாக அது உள்ளே போகும்போது ஒரு 4-5 வருடங்கள் கழித்து டெஃபினட்டாக பூமி திரும்பி பார்க்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்க ஆரம்பிக்கும். எனக்கு கருங்குருவை, கருப்பு கவுனி இந்த மாதிரி ரகங்கள்லாம் பண்ணும்போது கருங்குருவையெல்லாம் எனக்கு வெறும் 320 கிலோ தான் கிடச்சதுங்க. ஒரு ஏக்கருக்கே அவ்வளோதான் கிடச்சிது. அதை தாண்டி வருடம் நம்ம கருப்பு கவுனிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக நான் செஞ்சுட்ருக்கிறேன். இன்றைக்கி கருப்பு கவுனி அப்படின்னா என்னோட பண்ணையில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 2 டன் வரைக்கும் நான் எடுக்கிறேன். நாட்டு கருப்பு கவுனி தான் எடுக்கிறேன். இதுக்கு இடுபொருள் அப்படின்னா எனக்கு 0 இடுபொருள் எதுவுமே கிடையாது. மற்றபடி வேலையாட்கள் கூலி, டிராக்டர் ஓட்டுறது, சேடை அடிக்கிறது, வரப்பு கட்டுறது, இந்த கூலியெல்லாம் உண்டு, எப்பவுமே உண்டு. ஸோ இதை தாண்டி எனக்கு பயோவில் நிறைய விஷயங்கள் குறையிறதுனால எனக்கு இதுலேயும் நல்ல ஈல்டு கிடைக்குதுங்க. கிட்டத்தட்ட 2 டன் ப்ளஸ் 2.25 டன் வரைக்கும் எனக்கு கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு. இதில் பாரம்பரிய நெல் ரகங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கிடைக்கும். தூய மல்லியெல்லாம் கிட்டத்தட்ட 3 டன் வரைக்கும் நான் எடுத்துருக்கிறேனுங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு அபரிவிதமான ராசி கொடுக்கக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னா நான் தூய மல்லி சொல்லுவேன். அப்புறம் அதே மாதிரி சிவன் சம்பா நல்ல ஒரு ராசி கொடுக்கும். சன்ன ரகங்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு ராசி கொடுக்கும். மனிதன் தொழில்நுட்பத்தில் பெரிய ஆளாக வந்துட்டான், நாங்கள் வந்து எல்லாத்தையுமே சாதிக்க முடியும், நிலவுக்கு இன்றைக்கி ஈஸியாக போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறவனால சின்ன காய்ச்சலை கூட தாங்கிக்க முடியறதில்ல. உடனே ஆன்டிபயோட்டிக் வேணும், போடணும், சரியாகணும். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலை. ஸோ இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு நல்ல உணவை கொடுக்கணும்
அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி ஒவ்வொரு அரிசியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து தீர்க்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பெண்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களோட மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா சொல்லணும் அப்படின்னா கருவுறுதல் பிரச்சனை இருக்குது, பிசிஓடி பிரச்சனை இருக்குது, தைராய்டு பிரச்சனை இருக்குது, டைஜஸ்டிவ் ட்ராக்ட் பிரச்சனை இருக்குது, அனிமிக்காக இருக்கிறாங்க, அயன் சத்து பத்தலை, இதெல்லாம் தான் இன்றைக்கி பெண்களுக்கு உண்டான ஒரு காமனான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம சார்ட் அவுட் பண்ணுங்கிறதுக்காகவே பெண்களுக்கு உகந்த அரிசி அப்படின்னு சொல்லி நம்ம 2 செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று பூங்கார், இன்னொன்று ரத்தசாலி. இந்த 2 அரிசியுமே கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வருட காலம் வந்து நிறைய பேர்த்துக்கு கம்பல் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு இந்த உடம்பு பழக்கப்படவில்லை. என்ன காரணம் அப்படின்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால சமைச்சு சாப்பிட முடியல. ஸோ இது சமைச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் என் மனைவி சொன்னாங்க, ஏங்க இதை கஞ்சி கலவையாக பண்ணி கொடுக்கலாமுங்க, அப்போ மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போகும். ஆஃபீஸ் போகிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களால இது 8 மணி நேரம் ஊற வச்சு 2 மணி நேரத்தில் செஞ்சு சாப்பிட முடியல, நான் மதியம் கொண்டு போனால் அவங்க கப்லேருந்து யாருமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக்லாம் வருதுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா இதை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோதனை முயற்சியில் முதல் இந்த ரத்தசாலியில் வந்து சத்து மாவு பண்ணோம், பூங்காரில் கஞ்சி மிக்ஸ் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட்டுங்க, அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இதுக்கு இருந்தது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு அந்த பிசிஓடி இஷ்யூ எல்லாம் சார்ட் அவுட் ஆன மாதிரி தெரியுது, எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண, இந்த மாதிரி ஃபீட்பேக்கை தொடர்ந்து கேட்கும்போது ஏன் நம்ம இதே மாற்று வழியில் யோசிக்கக்கூடாது. ஸோ அடுத்து ஒவ்வொரு ரைஸாக கண்டுபிடிச்சு மல்டி ரைஸ் ட்ரெடிஷ்னல் பாட்ரேஜ் மிக்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். ஒரு 10 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை போட்டு, பாரம்பரிய அரிசியை போட்டு, அதில் கஞ்சி கலவை, ஒரு இன்ஸ்டன்ட்டான கஞ்சி கலவை. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி வேலையின் காரணமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல ரைஸ் கிடைக்கிறது இல்லை சார், நல்ல சாப்பாடு கிடைக்கிறது இல்லை சார் அப்படின்னா, நாங்கள் 1 கிலோ பாக்கெட்லேருந்து 1/2 கிலோ 1/4 கிலோ பாக்கெட் வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு பாக்கெட்டை எப்பவுமே எடுத்துகிட்டு போங்க, உங்கள் உடல் நலத்தை உங்கள் கையிலே எடுத்துகிட்டு போயிடுங்க. நீங்கள் போயிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை லம்ஸ் இல்லாமல் கலக்கி நீங்கள் சாப்பிட முடியும், ஸ்டவ்வில் சுடுதண்ணியில் வச்சு நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னா தாராளமாக அதை பண்ணலாம். எல்லா இடத்துலையும் இருக்கிறதாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்துச்சுங்க. ஸோ அதே மாதிரி புட்டு மாவு கிட்டத்தட்ட எல்லா வெரைட்டிலையுமே 3/4 வெரைட்டியில் நம்ம புட்டு மாவு பண்ணுறோம். கருடன் சம்பா தொட்டு, தூயமல்லி தொட்டு, பூங்கார் தொட்டு, ரத்தசாலி தொட்டு, மாப்பிள்ளை சம்பா தொட்டு, எல்லாத்துலேயும் நம்ம புட்டு மாவு பண்ணுறோம். அதை தாண்டி ஸோ எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் அரிசி சாப்பிடாதீங்க, உடனே சப்பாத்திக்கு மாறுங்க, இல்லாட்டி ரவை சாப்பிடுங்க. ரவையில் என்ன இருக்குது, அதுலேயும் க்ளூட்டன் இருக்குது, அகெயின் அதுவும் இன்சுலின் ஸ்பைக்கை கொடுக்க தான் செய்யும். ஸோ அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏன் பாரம்பரிய அரிசியை வறுத்து களைஞ்சு காய வச்சு வறுத்து நம்ம பவுடர் ஃபார்மேட்லேயோ இல்லை அரிசி ஃபார்மேட்லேயோ இல்லை ரவை ஃபார்மேட்டில் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து மணிசம்பாவுக்கு ஒரு பெரிய பேர் உண்டுங்க. என்ன பேர்னா, நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசியளிக்கும் மணிசம்பா அப்படின்வாங்க. அதாவது நீரிழிவை போக்குறது இல்லாமல் ஸோ மெதுவான ஒரு பசி தூண்டுதலை கொடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு அப்படின்னு சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் தான் நாங்கள் முத உப்புமா பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கும் நல்ல வரவேற்பு மக்கள்கிட்ட. என்னென்னா வேகிறது வேணால் கொஞ்சம் டைம் எடுத்துக்குதுங்க, ஆனால் சூப்பராக இருக்குதுங்க, கொஞ்சம் சுருக்குன்னு குழம்பு நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்க, நிறைய ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதை கேட்கும் போதே அடுத்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்தது தான் இந்த தில்லைநாயகம், இந்த மாதிரி அரிசிகள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. இதை தாண்டி வடகம் முதற்கொண்டு பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு காம்போ பேக் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கிஃப்ட் யாருக்காவது பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, மாப்பிள்ளை சம்பாவில் கிஃப்ட் பண்ணணும், இல்லாட்டி பூங்காரில் கிஃப்ட் பண்ணணும், இல்லாட்டி தங்க சம்பாவில் கிஃப்ட் பண்ணணும், இல்லாட்டி இதில் கிஃப்ட் பண்ணணும், எந்த வெரைட்டியில் கிஃப்ட் பண்ணணும்னாலும் ஒரு 5 வெரைட்டி போட்டு நம்ம பண்ணி கொடுக்க முடியும். 5 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இப்போ அரிசியாக ஒன்று கொடுக்கலாம். இப்போது ரத்தசாலியில் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரத்தசாலி அரிசி 1 கிலோ, ரத்தசாலி சத்துமாவு 1 கிலோ, ரத்தசாலி கஞ்சி மிக்ஸ் 1 கிலோ, ரத்தசாலி புட்டு மிக்ஸ் 1 கிலோ, ரத்தசாலியில் செஞ்ச ரவை 1 கிலோ, ரத்தசாலியில் செஞ்ச வடகம், இது எல்லாமே போட்டு ஒரு காம்போ பேக்கில் நீங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா நாங்கள் நிறைய பேருக்கு இது கொடுத்துட்ருக்குறோம். கவர்மெண்ட்டில் நடக்கிற நிறைய ஈவெண்ட்ஸுக்கு நம்ம கம்பெனியில் நம்ம கடையிலேருந்து தான் கிஃப்ட் பேக்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். இன்றைக்கி மாணவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எதிர்கால சந்ததிகள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சார் நான் அடுத்த வருஷம் ஒரு 6 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸோ எனக்கு என்னோடய ஹெல்த் வைஸ் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறேன், அதனால் எனக்கு மாப்பிள்ளை சம்பாவில் கஸ்டமைஸாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க, பண்ணித்தரேன், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வச்சு பண்ணித்தரேன். ஸோ நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை பொடி போட்டு பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ வடகத்துலேயே முருங்கை பொடி போட்டெல்லாம் பண்ணுறோம். ஸோ முருங்கை பொடி, இதில் கிடைக்கக்கூடிய அந்த உப்பு, சால்ட்டு, இதெல்லாமே நம்ம ராக் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கிட்டு ரெகுலராக பயன்படுத்தலாம். உங்களுக்கான ரிசல்ட் 1 மாதத்திலே தெரியும், 1 வாரம் 10 நாள்லேயே தெரியும். நிறைய பேத்துக்குலாம் 1 வாரத்திலே சார் எனக்கு வயிறு ப்ளோட்டிங் இருந்தது, சூப்பராக இருக்குது, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்.
ஸோ இதுதான் அந்த வேல்யூ அடிஷனோட என்னோட ஜேர்னி. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும், நிறைய ப்ராடக்ட்ஸ் பைப்லைனில் இருக்குது. இப்போ தில்லை நாயத்தில் வந்து அடுத்து ப்ரோட்டீன் பவுடர் பண்ணலான்னு ஒரு யோசனை. அதே மாதிரி இந்த பிரைன் டேமேஜ் பக்கவாதத்துக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரி அதில் வந்து ஒரு பவுடர் வந்து கொடுக்கறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி R&Dயில் இருக்குது, கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்கள் எது கிடைச்சாலும் ஸோ அதில் என்ன யூஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறதா நம்மளோட நோக்கங்க. பொதுவாக மக்களை நோய் இல்லாமல் வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் பருக்கு இருக்கு எங்களுடைய தலையாய கடமைன்னு நினச்சி தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வயல்லையே கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு நான் ஒரு மீன் குளம் வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது என்ன அப்படின்னா, அதாவது வேஸ்ட்டை வந்து மறுசுழற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இயற்கை கழிவுகளை இயற்கையிடமே திருப்பி கொடுப்பது தான் இயற்கை விவசாயம் அப்படின்னு. ஸோ நம்ம மில்லில் வர்ற அந்த உமி, அந்த டீஸ்டோனிலேருந்து வரக்கூடிய அந்த அரிசி, பறக்கிற அரிசி, அதோட தொலி, அதோட அதாவது என்ன சொல்கிறது, அந்த கேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம மீன்களுக்கு இரையாக்கிடுறோம், மீன்களுக்கு கொடுத்துட்றோம். நார்மலாக இருக்கக்கூடிய அரிசியை சாப்பிட்ற ஒரு மீன் நல்ல சத்துள்ள நார்ச்சத்துள்ள பாரம்பரிய அரிசியை சாப்பிடும்போது அதோட வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம போன சீசன்லேயே பார்த்துட்டோம். ஏன் அப்படின்னா, ஒரு 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 3 மாதத்தில் வளர்ந்தால் இவ்வளோ தான் வளரும் அந்த மீன் ரகம் அப்படின்னா, அதை தாண்டி வளர்ந்துருக்குது இந்த அரிசியை சாப்பிடும்போது. அப்போது என்னோட கழிவுகளையே என்னோட பண்ணைக்கு நான் கொடுக்கும்போது எனக்கு அதுலேயும் ஒரு வகையான என்ன சொல்கிறது, ஒரு 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 சின்ன ஒரு உபரி கிடைக்குது, எனக்கு வருமானம் கிடைக்குது. ஸோ இதுக்கு நான் வெளியில் போய் வாங்கி போடணுங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ பொதுவாக என்னோட மீன் பண்ணையில் வளரக்கூடிய மிருகாலாக இருந்தாலும் சரி, கட்லாவாக இருந்தாலும் சரி, இல்லை ரோகுவாக இருந்தாலும் சரி, இந்த வகையான மீன்கள் அனைத்தும் இயற்கையில் கிடைக்கக்கூடிய என்னோட பண்ணை பொருட்களை வச்சு மட்டும்தான் பண்ணுறேன். இதுக்கு செயற்கையாக நம்ம எதுவுமே வெளியிருந்து வாங்கி கொடுக்குறது இல்லைங்க. என்னென்னா, இப்போ என்னோட மில்லில் அரைக்கக்கூடிய மாவு, என்னோட மில்லில் வரக்கூடிய கழிவுகள் சொல்லணும் அப்படின்னா, இந்த இதெல்லாம் அரைச்சிட்டு நிறைய வரும். அதாவது இந்த தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு. பொதுவாக மீன்களுக்கு நம்ம தேங்காய் புண்ணாக்கு கொடுக்கறது இல்லைங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய புண்ணாக்குகள் எல்லாமே அந்த துடைஞ்சது, வந்தது, போனது எல்லாத்தையும் பொறுக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பிடும். இதை தாண்டி மீன் பண்ணைக்குன்னு சொல்லி நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம், பிளாங்டன். ஸோ பொதுவாக நிறைய பேர் வந்து பிளாங்டன் மாதத்துக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு தடவைலாம் கொடுப்பாங்க. பொதுவாக நம்ம குளம் வந்து எப்போ கலர் கொஞ்சம் டல் ஆகுதோ அப்போல்லாம் நான் ஒரு பிளாங்டன் கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னா, எனக்கு தவிடு என்கிட்டே இருக்குது, சாணி என்கிட்டே இருக்குது. தேவையானது ஒன்றே ஒன்று தான், நான் ஈஸ்ட் மட்டும் தான் வெளியில் வாங்கணும், ஈஸ்ட்டும் சர்க்கரையும் வெளியில் வாங்கணும். ஸோ இந்த 4 விஷயத்தையும் கலந்து நான் பிளாங்டன் போட்டு ஒரு 15 நாளில் என்னோட குட்டையில் விட்டுருவேன். ஸோ அந்த குட்டையில் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பச்சையாக திரும்பும். அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை சாப்பிட்டு இந்த மீன்கள் பெருகுவதால் அதோட வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக இருக்குதுங்க. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளை நம்ம இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்தணுங்கிற நோக்கம் 1, அதுலேருந்து ஒரு உபரி வருமானம் வரணும் 2. ஸோ அதுலேருந்து அந்த தண்ணியிலேருந்து வரக்கூடிய, இப்போ மீனெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம வயலுக்கு கழிச்சு விட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அமோனியா ரொம்ப ரிச்சாக இருக்கும். அப்போது நம்ம சாயில் வந்து ரொம்ப டென்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு காரணம், மேஜர் காரணம் இதுதான். நிறைய விவசாயிகள் நெல் பயிரில் மீனை வச்சு களை எடுக்கிற மாதிரி கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மேலை நாடுகளில் அது இருக்குது. ஸோ அடுத்த கட்ட சோதனை முயற்சியாக அதையும் நான் செய்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் என்னோட கட்டமைப்புகளை பூரா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். நாளைக்கு திறந்து விட்டால் மீன் வந்து வயலுக்குள்ளே போயிட்டு சுற்றிட்டு மீன் இங்கே தண்ணி வத்துனா மேலே வந்து குளத்துக்கு ஏறுற மாதிரி ஒரு செட்டப் நான் பண்ணி வச்சுருக்கேனுங்க. அது சோதனை முயற்சியாக இன்னொரு 2 மாத காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சோதனை முயற்சியாக நம்ம பண்ணி பார்ப்போம். இல்லை என்றால் அடுத்த சம்பா பட்டத்தில் இதை செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த கட்டமைப்பே எனக்கு அப்படி தான் வச்சுருக்கேன். மீன் குளத்தோட கட்டமைப்பே அப்படி தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு மனம் கிடச்சிடும், எனக்கு களையும் போயிடும், எனக்கு அமோனியாவும் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 விஷயங்கள் பேரலாம் நடக்கிறதுனால தான் இதை நான் கையில் எடுத்துருக்கேனுங்க, மீன் பண்ணை. ஸோ நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாய விழிப்புணர்வு பயிற்சி அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ முதல்ல சொல்லணும் அப்படின்னா, ஈஷா குழுவின் மூலமாக நம்ம ஒரு 2-3 ப்ரோக்ராம் நம்ம பண்ணையில் வச்சு பண்ணிட்டோம். அது வேளாண்மை துறை மாணவர்களுக்கு அந்த கடைசி வருஷம் வந்து ராவே ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, ரூரல் அக்ரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஒரு 60 நாள் போய் அவங்க கழனியில் கற்றுக்கிட்டு வந்து அது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக அவங்க சப்மிட் பண்ணணும். ஸோ இதுக்கு பழனி பிளாக் அப்படின்னாலே என் பேரை சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து நம்ம பண்ணையிலே தங்கி நமக்கு தேவையான விஷயங்கள் கற்றுக்கிட்டு, நமக்கு தேவையான விஷயங்கள் அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நானும் சொல்லிக் கொடுத்து, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு கருத்து இதே இருக்கும், கருத்து பரிமாற்றமே நடக்கும் அந்த பசங்களுக்கும் எனக்கு நடுவில். இதனால் ஒரு 3-4 கல்லூரிகள் தொடர்ந்து என்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பண்ணையை தேர்ந்தெடுத்துக்கிறோம், நம்ம பண்ணைக்கு வரணும், பசங்களை கூட்டிகிட்டு வரணும், அதாவது
டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸை கூட்டிகிட்டு வரணும். நான் பொதுவாக நிறைய மேடைகளில் பேசக்கூடிய ஆளுங்க. நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஜென் இஜட் ஜென் ஆல்ஃபா குழந்தைகளுக்கு உணவு எங்கேருந்து வருதுன்னு முதல்ல காமிங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் கூட்டிகிட்டு வந்து, நான் பேரண்ட்ஸ்கிட்ட அதை தான் சொல்லுவேன், நீங்கள் பார்க்க வர்றது பிரயோஜனம் இல்லைங்க, அடுத்த ஜென்ரேஷனை கூட்டிகிட்டு வாங்க. ஸோ தட் தே மே லேர்ன் வேர் தேர் ஃபுட் இஸ் கமிங், வெதர் இட் இஸ் பாய்சன் ஆர் நான் பாய்சனஸ். அதை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அந்த மாணவர்கள் தான் அடுத்த தலைமுறையை கட்டமைக்க போகிறாங்க. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. எப்பவுமே அந்த விவசாய கல்லூரி மாணவர்கள் மேலே எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஏன்னா விவசாயத்துறை கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்குது அப்படின்னா அவங்கள பார்த்தா தான் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை தாண்டி நிறைய பள்ளி கல்லூரிகளில் இருந்து இன்றைக்கி மேலாண்மை படிக்கக்கூடிய மாணவர்கள் மதிப்பு கூட்டல் மகத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நிறைய கல்லூரியிலிருந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க விசிட் பண்ணும்போது நம்ம இதிலிருந்து எடுத்துகிட்டு வர்றது, இந்த ஜீரோலேருந்து எப்படி கொண்டு வர்றோம், அது எப்படி ஒரு ப்ராடக்டாக வருது, அது எப்படி பேக் ஆகுது, எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறோம், ரா மெட்டீரியல் இங்கே சோர்ஸ் பண்ணுறோம், ரா மெட்டீரியல் இங்கேருந்து வருது, எல்லாமே அவங்க தெரிஞ்சுட்டு போகிறாங்க. ஒரு என்டையர் சைக்கிளே அவங்களுக்கு அந்த பிஸ்னஸில் தெரிஞ்சு போயிடுது. ஸோ இதை தொட்டு நிறைய பேர் இன்றைக்கி என்னோட வழிகாட்டுதலின் பேரில் கிட்டத்தட்ட மாணவர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். நான் யாரையுமே வந்து போட்டியாளர்னு நினைக்கிறதே இல்லைங்க. அவங்களும் வளரணும், நம்மளும் வளரணும். ஸோ அடுத்த தலைமுறைக்கு இதை புகுத்தணும். இது நல்ல உணவு, இது நஞ்சு உணவு அப்படிங்கிறத அவங்களுக்கு புகுத்திட்டோம் அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்களே நல்ல உணவை தேடி வந்துடுவாங்க. ஸோ இதை தாண்டி நிறைய பள்ளி மாணவர்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷங்க. பள்ளி மாணவர்களுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு இயற்கை விவசாயத்தை பற்றி சொல்லி கொடுத்து அவங்கள நடவில் இறங்கி நட வச்சு சேத்துல இறங்கி எல்லாம் பண்ண வச்சு, போன வருஷமெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் அவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 15 சென்ட் ஒதுக்கியே விட்டேன். அந்த 15 சென்டில் நடுங்க, களை எடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷங்க நம்மளுக்கு. என்னென்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த விவசாயத்தை வந்து கரெக்டான கைகளில் கொண்டு போய் கடத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதாவது ஒரு 70 வருடத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன உணவு சாப்பிட்டோமோ அந்த உணவை எல்லாம் இன்றைக்கி தேடி அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற பயணத்தில் தான் பருக்கு இயற்கை அங்காடி இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் மேலை நாட்டு உணவுகளை அதிகம் விரும்புவன் அல்ல நான். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வர்றாங்க. விவசாயத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆர்வமா இல்லை தன் மேலே இருக்கக்கூடிய இல்லை பண பலமா அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஸோ வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் பெருசாக இயற்கை விவசாயம் எல்லாம் பண்ணிடவே முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது மனசும் மண்ணும் ஒன்று சேரணும். அது உங்ககிட்ட மட்டும்தான் நடக்கும். அந்த மேஜிக் நீங்கள் பண்ணால் தான் நடக்கும், வேறு யார் பண்ணாலும் நடக்காது. அப்போது நான் இன்றைக்கி நிறைய ஃபார்ம்ஸ் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் 65 வயசில் ஒரு 50 ஏக்கரை 15 வருஷமாக உற்பத்தி பண்ணி ஒரு 85 வயசு வரைக்கும் அதை கட்டி காப்பாற்றுறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ஒரு நல்ல சிந்தனை இருக்கணும். ஏன் இயற்கை விவசாயத்து மேலே இவ்வளோ பற்று வருது அப்படின்னா இதெல்லாம் தான் காரணம். கண்டிப்பாக திரும்ப கொடுக்கும் மண். ஸோ அதனால் நான் அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கோ இல்லை அடுத்த தலைமுறை இளம் தலைமுறைகளுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இயற்கை விவசாயம் அப்படின்னு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அடிப்படை சிந்தனைகளை முதல்ல வளர்த்துக்கங்க. சிந்தனை நல்லா இருந்தால் தான் உங்கள் செயல் நல்லாயிருக்கும். உங்கள் செயல் நல்லா இருந்தால் தான் உங்கள் நடைமுறைக்கு சாத்தியப்படும். இந்த இயற்கை திரும்ப 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 நீ கேட்கவில்லை என்றாலும் உன் எண்ணம் கரெக்டாக இருந்தால் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த புரிதலோட எல்லாரும் இயற்கை விவசாயத்தை நோக்கி வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையெல்லாம். கண்டிப்பாக இயற்கை விவசாயத்துக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு. அதுவரை தாக்கு பிடிப்பவனே இயற்கை விவசாயம்.